நீலாய் 3 கம்பள தொழிற்சாலை தீயில் அழிந்தது. கில்லான் ராஜா மகாடி இடைநிலை பள்ளியில் தமிழ் மொழி தமிழ் இலக்கிய பாடம் பள்ளி நேர பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு, குணராஜ் நம்பிக்கை. நகர்ப்புற புதுப்பித்தல் சட்டத்தில் ஏழைகள் விரட்டப்படுவார்களா? சைட் சாடிக்கின் குற்றச்சாட்டுக்கு அரசாங்கம் மறுப்பு. ஜோஹர் மாநிலத்தில் உள்ள 71 தமிழ் பள்ளிகளில் பயிலும் 2013 முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு கல்வி உபகரண பொருட்கள். பாத்தாங்காலியில் பள்ளிவாசலில் மாணவியை மானபங்கம் செய்த ஆடவன் கைது. கில்லான் ராஜா மகாடி தேசிய இடைநிலைப் பள்ளியில் பள்ளி நேரத்திலேயே 4 மற்றும் 5ஆம் படிவ மாணவர்களுக்கு தமிழ் இலக்கிய பாடபோதனை நடத்த முடியாது என அறிவித்திருக்கும் பள்ளி முடிவு குறித்து பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் அவர்களது வழக்குமுறையை செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜார்ஜிடம் தெரிவித்த நிலையில் இவ்விவகாரம் குறித்து கல்வித்துறை துணை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை பள்ளி நிர்வாகத்தினரை கில்லான் மாவட்ட கல்வி அதிகாரிகள் சந்தித்தனர். மாணவர்களின் நலன் கருதி இந்த விவகாரம் விரைவாக கவனிக்கப்பட்டு சுமூகமான தீர்வு காணப்படும் என கல்வித்துறை துணை அமைச்சரின் சிறப்பு அதிகாரி எலன் தம்மிடம் தெரிவித்திருப்பதாக குணராஜ் கூறியுள்ளார். பள்ளி பாட நேரத்திலேயே தமிழ் மற்றும் தமிழ் இலக்கிய பாடம் நடைபெறாது என அப்பள்ளியின் நிர்வாகம் முடிவு செய்ததால் மாணவர்களும் மற்றும் அவர்களின் பெற்றோர்களும் அதிருப்தியும் ஏமாற்றமும் அடைந்த தகவலை நேற்று வடக்கு மலேசியாவும் வெளியிட்டிருந்தது. பொருத்தமான பள்ளி நேரத்திலேயே தமிழ் மற்றும் தமிழ் இலக்கிய பாடங்களை போதிக்கும் விவகாரத்தில் நியாயமான தீர்வு காணப்பட வேண்டும். தங்களது தாய்மொழியை பயில்வதற்கான இந்திய மாணவர்களின் நியாயமான உரிமைக்கு நல்ல முறையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதோடு இந்த விவகாரத்தை தாம் தொடர்ந்து அணுக்கமாக கவனித்து வருவதாகவும் குணராஜ் வலியுறுத்தியுள்ளார். வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு இயற்ற உத்தேசித்துள்ள நகர்ப்புற புதுப்பித்தல் சட்டத்தை வீட்டை பறிக்கும் சட்டம் என உவமைப்படுத்தியுள்ள மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சைட் சாடிக் சைட் அப்துல் ரஹ்மானின் கூற்று தவறானது. அமைச்சர் ngakurming அறிக்கையொன்றில் அவ்வாறு கூறினார். அச்சட்டமானது வீட்டு உரிமையாளர்களின் அடிப்படை உரிமைக்கு உத்தரவாதம் அளிக்கும், ஒருபோதும் வீட்டை பறிக்காது. எனவே அச்சட்டம் குறிப்பிட்ட சில இடங்களை ஒதுக்கும் என கவலை தெரிவித்துள்ள விமர்சகர்களின் கூற்றை அமைச்சர் நிராகரித்தார். மாறாக அதிகாரிகள் நிர்ணயித்த நிபந்தனைகளின்படி மேம்பாடு செயல்படுத்தப்பட்ட பிறகு சொத்துரிமையாளர்கள் தங்கள் சொத்துக்கு அதிக மதிப்பை பெறுவர் என்றார் அவர். இந்த சட்டம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இன வேறுபாடுகள் அல்லது வருமான நிலைகளின் அடிப்படையில் சில தரப்பினர் குறிப்பாக B40 மற்றும் M40 வர்க்கத்தினரை ஓரங்கட்டவோ அல்லது அச்சுறுத்தவோ மாட்டாது என அமைச்சர் உறுதியளித்தார். இச்சட்ட வரைவில் வற்புறுத்தல் அம்சங்கள் எதுவும் இல்லை. காரணம், பேச்சுவார்த்தை மூலமே சொத்து உரிமையாளர்களின் ஒப்புதல் பெறப்படும், மாறாக கட்டாய கையகப்படுத்தலால் அல்ல என்றார் அவர். URA என சுருக்கமாக அழைக்கப்படும் இந்த உத்தேச சட்டத்தால் நகர்ப்புற ஏழைகள் அங்கிருந்து விரட்டியடிக்கப்படுவர். இது அவர்களுக்கு இழைக்கப்படும் பெரிய துரோகம் என அதனை எதிர்ப்பவர்கள் வாதிடுகின்றனர். இச்சட்டத்தின் மூலம் வளர்ச்சி ஒப்புதலுக்கான வரம்பை அரசாங்கம் 100 விழுக்காட்டில் இருந்து 80 விழுக்காட்டுக்கு குறைத்திருப்பதாக மக்களவையில் கூறிக்கொண்ட சைட் சாடிக் URA-வை பேசாமல் வீடு பறிமுதல் சட்டம் என்று மாற்றிவிடலாம் என சாடியிருந்தார். ஒரு லொகேஷன், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்ல இருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ். நெகிரி செம்பிலான் நீலாய் 3 பகுதியில் கம்பள தொழிற்சாலையில் இன்று காலை பெரும் தீ ஏற்பட்டதில் அந்த ஒரு மாடி கட்டடம் ஏறக்குறைய முழுவதுமாக சேதமடைந்தது. அத்தொழிற்சாலை சில ஆண்டுகளுக்கு முன்பும் இதேபோல் தீயில் அழிந்து பின்னர் புதிதாக கட்டப்பட்ட கட்டடமாகும். இன்று மீண்டும் அது தீயில் அழிந்திருக்கிறது. காலை 7:50 மணி அளவில் தகவல் கிடைத்து நீலாய் மந்தின் 1, ரந்தாவ் ஸ்ரம்பான் 2 ஆகிய இடங்களில் இருந்து தீயணைப்பு வண்டிகள் சம்பவ இடம் விரைந்தன. காலை 8:55 மணிக்கெல்லாம் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. தீயில் எவரும் பாதிக்கப்படவில்லை என கூறிய நெகிரி செம்பிலான் தீயணைப்புத்துறை 1200 சதுர அடியிலான அத்தொழிற்சாலையின் 80 விழுக்காடு கட்டடம் சேதமடைந்ததாக தெரிவித்தது. தீ ஏற்பட்டதற்கான காரணம் விசாரிக்கப்பட்டு வரும் வேளை மொத்த இழப்பீடும் மதிப்பீடு செய்யப்படுகிறது.
அத்தொழிற்சாலையில் தீ கொழுந்துவிட்டு எரியும் காட்சிகள் அடங்கிய வீடியோக்கள் காலை முதலே சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளன. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயுருடன் தொடங்குங்கள். புதிய கல்வியாண்டில் ஜொஹோர் மாநிலத்தில் 71 தமிழ் பள்ளிகளில் முதல் வகுப்பில் சேர்ந்த 2013 மாணவர்களுக்கு பென்சில், எழுத்து புத்தகங்கள், வரைகோல் உள்ளிட்ட பல்வேறு கல்வி உபகரண பொருட்கள் வழங்கப்பட்டன. ஜொஹோர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ரவீன்குமார் கிருஷ்ணசாமி, சுல்தானா ரொஹையா அறக்கட்டளையின் தலைவர் டத்து சுகுமாரன் ராமன், ஜொஹோர் மாநில பாலர் பள்ளிகள் தொடக்க பள்ளிகளுக்கான உதவி இயக்குனரும் மாநில தமிழ் பள்ளிகளின் அமைப்பாளருமான ரா ரவிச்சந்திரன், ஜொஹோர் மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் மன்றம் இஸ்கண்டர் புத்ரி மாநகர் மன்ற உறுப்பினர் வே சங்கரபாண்டியன் மற்றும் சுற்று வட்டார மாய்கா தலைவர்கள் ஆகியோர் இணைந்து தமிழ் பள்ளிகளில் பயிலும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு கல்வி உபகரண பொருட்களை வழங்கும் ஏற்பாட்டை செய்தனர். அந்த வகையில் ரினிதோட்ட தமிழ் பள்ளியில் பயிலும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கும் இந்த உபகரண பொருட்கள் வழங்கப்பட்டன. அப்பள்ளியின் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் 186 மாணவர்கள் இந்த உபகரண பொருட்களை மிகவும் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டனர். இந்த பொருட்கள் மாணவர்களின் கல்வி பயணத்திற்கு நல்லதொரு தொடக்கமாக மட்டுமின்றி கல்வியில் அவர்களின் சிறந்த முன்னேற்றத்திற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என ரினிதோட்ட தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி சு தமிழ்ச்செல்வி தமதுரையில் தெரிவித்தார். பாத்தாங்காலியில் இன்று விடியற் காலையில் மஸ்ஜித் ஜாமே சுங்கைமாசின் பள்ளிவாசலில் தொழுகையில் இருந்த மாணவி கட்டாயப்படுத்தி தூக்கியதோடு அவரை மானபங்க செய்ய முயற்சித்த ஆடவனை போலீசார் கைது செய்ததோடு அவனை விசாரணை செய்து வருகின்றனர். பெண்களின் தொழுகை வரிசையின் பின்புறத்தில் அந்த மாணவி சாஷ்டாங்க நிலையில் இருந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்தது. சிசிடிவி காட்சிகளின்படி தலையில் வெள்ளை தொப்பியை அணிந்த ஆடவன் ஒருவன் பெண்களின் பிரார்த்தனை பகுதிக்குள் புகுந்து பாதிக்கப்பட்ட மாணவியை கட்டாயப்படுத்தி தூக்கியதோடு அவரை மானபங்க செய்ய முயற்சித்துள்ளான். ஆனால் பாதிக்கப்பட்ட அச்சிறுமி எதிர்த்ததால் அந்த ஆடவன் தப்பி ஓடினான். அப்போது பின்வரிசையில் தனியாக தொழுது கொண்டிருந்ததால் தொழுகையில் ஈடுபட்டிருந்த மற்ற பெண்களும் இந்த செயலை அறியவில்லை. இச்சம்பவம் தொடர்பில் விரைவில் அறிக்கை வெளியிடும் என உலுஸ்லாங்கோர் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஆமாட் ஃபைசால் தாஹ்ரின் தெரிவித்தார்.